அனைவருக்கும் வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு. இந்த சூரியன் அமர்ந்திருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு பொன்னான காலமாக தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு பொன்னான நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் இவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமையப் போகிறது. போர்க்குணம் கொண்ட பூமி காரண செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் தோன்றும், மறைமுக எதிர்ப்புகள் வரும், மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் வார கடைசியில் இந்த பலன்கள் மாறக்கூடியதாக இருக்குது. செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். சந்திரன் இடப்பெயர்ச்சி வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல நண்பர்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பவர்களே இறக்குமாறாக உங்களுக்கு நடப்பாங்க. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். தேவையில்லாத பொருள் செலவு உங்களுக்கு உண்டாகும். கெட்ட பெயர் உருவாகும். புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கினால் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த ராசிக்கார இளைஞர்கள் திடீரென திருமணம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவுகளை நீங்கள் செய்வீங்க. குத்தகை மூலம் பணவரவு உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. வீண் பிடிவாதங்கள் பிடிப்பதாக மற்றவர்கள் குறை சொல்வாங்க, ஆனால் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. உதாரித்தனமாக செலவுகளும் பண வரையமும் குறைந்து கொண்டு பொருள் சேர்க்கை உண்டாகும். கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வாரமாக தான் அமையப் போகிறது அப்படின்னே சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த வாரம் நல்ல பலன்கள் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கு. உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதில் ஒருவித கவலை இருக்கும். மாணவர்களுக்கு தடை தாண்டி உங்களுக்கு கல்வியை கற்க செய்யும் முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது. சிறப்பாக படித்து நீங்கள் முடிப்பீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆழ்ந்த யோசனை அனுபவம் அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும். பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
சகோதரருக்கு திருமணம் முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் குறையும். தாய் தந்தையரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீங்க. பாக்கிகள் வசூலாகும். புது பங்குதாரர் இணைவார். எதிர்பாராத லாபம் வரும். புதிய யுக்திகளை கையாளுவீங்க. பரிகாரமாக முருகனை வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாரம் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் திடீரென கோபம் ஏற்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாசக்காரராக இருந்தாலுமே கோபம் வந்தால் சற்றென்று பேசிவிடக்கூடியவர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்குது. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். பதுங்கி பின் பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமிக்காரனாக செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக வருகிறார். சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்பொழுதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது. உங்கள் ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுடைய எதிரி அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு. வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார்கள். உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகுவாங்க. சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். அடிக்கடி வெளியூருக்கு சென்று வரக்கூடியவர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காக பணம் சேகரிப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட அனுசத்தை அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுபபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமையை குறித்து சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு பிரியம் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் பழமையான தலங்களையும் அங்கிருந்து சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்ம மோதிரம் என்னும் மகா ஞானியின் ஜீவ சமாதி இருக்கு. உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இந்த தலத்தை தரிசித்து மாத்திரத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.